நீ என்ன பண்றது? திருப்பி பேசுறது இல்ல. உனக்கு தெரியுமா, தருமபுரியில ஒரு ஊர்ல நான் அண்ணன் பேசும்போது உன்னால நம்ப முடியுதா பாரு, 850 பேர் கட்சியில சேர நாங்க கொடுத்தோம் ஒவ்வொரு கூட்டத்திலையும். இப்ப நீங்க அதை விட்டுட்டீங்க. கட்சியில் இணைய விரும்புவோர் அப்படின்னு அதுல ஒரு சின்ன இது அடிச்சு அதுல தொடர்பு என்ன பேர் முகவரி வாங்கி அப்படி அனுப்பணும். அவங்க கொடுத்துட்டு அந்த கூடை ஏந்திட்டு பின்னாடி 2 பேர் போகணும். அவ போட்டுருவாங்க பதிவு பண்ணி. அதை வாங்கி ஒரு பேனா அல்லது ஒரு தாளோட கொடுத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு வந்துடும், பேனா எவ்வளவு வந்துடும் அப்படி எழுதி எழுதி அதுல போட்டுருவாங்க. அப்படி கொண்டு வந்து 850 பேர் சேர்ந்திருந்தான் ஒரே ஒரு கூட்டத்துல. இது வரைக்கும் அண்ணன் பேசின இடத்துல 250 பேர், 300 பேர், 400 பேர் அப்படி சேர்ந்திருக்கான். புதுக்கோட்டையில ஒரு தடவை 200 பேர் 250 பேர் சேர்ந்தான். கோவையில இந்த சட்டமன்ற அந்த வளாகத்துக்குள்ள, அதாவது இந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வழக்கறிஞர்கள் கூட்டம் போட்டிருந்தாங்க. அப்போ கட்சி ஆரம்பிச்சு 200 பேர் வழக்கறிஞர்கள் மட்டும் சேர்ந்தாங்க. எங்க விரட்டிட்டான். அந்த 800 பேரை அழைச்சு பேசி அவங்களுக்கு உறுப்பினர் எடுத்து உறுப்பினரை சேர்க்கறது இல்ல. அந்த நேரம் நான் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு போயிடணும். 800 பேர் சேர்ந்திருக்கானே, அவ்வளவுதான். 850 பேர் சேர்ந்திருக்கான். இதுல என்னன்னு கேளு, அதுல எல்லாம் கொடுத்துட்டு திருப்புக. சில இதுல நான் பையன் பாப்பேன், கொடுப்பா என்னப்பா எத்தனை பேர்ப்பான்னு. அதுல திருப்புக அப்படின்னு இருக்கும், குறிப்பு. இதே மாதிரி தனிச்சு இரு, எவனோடும் சேர்ந்துராத அப்படின்னு. 200 பேர் சேர்ந்திருந்தாங்கன்னா 150 பேர் எழுதி கொடுத்துருப்பான். அப்ப என்ன தெரியுது, சேர்ந்தா அங்கிருந்து செருப்பால் அடிச்சு நம்ம செருப்பு கழட்டி வீசுவான். அவன் மனநிலை அதுதான். நம்மளோட வர்றவன் நமக்கு வாக்கு செலுத்துறேன் வந்து நம்மளை நேசித்து செலுத்துறானோ இல்லையோ, நம்ம கொள்கை பிடித்து செலுத்துறானோ இல்லையோ, ஆனா இந்த கர்மங்கள் இதுவரை இருந்த இந்த அரசியல் கட்சிகள் இந்த கர்மங்கள் பிடிக்காம போடுறான். அதுல சரிவாதி வாக்கு இருக்கு. இப்ப 35-36 லட்சம்னா குறைஞ்சது 15 லட்சம் பேர் இந்த 2 சனியனையும் ஒழிக்கணும் தான். இங்க எப்படி இருக்கு, பேய் சரியில்லை, விவாகரத்து, பிசாசு திருமணம், ஒரு 2 வருஷம் குடும்பம் எடுத்தது, 5 வருஷம், பிசாசு சரியில்லை, பேய மறுபடி. இதான் இவளை டைவர்ஸ் பண்ணிட்டு இவளை கல்யாணம், இவளை கல்யாணம் பண்ணிட்டு இவளை டைவர்ஸ், இதேதான் ஓடுது. இந்த நிலையில் நாம் மாற்றத்தை தொட வேண்டும் என்றால், என் அன்பு தம்பி தங்கைகளே, அருமை உடன் பிறந்தார்களே, நம்முடைய வலிமை என்பது விடாத போராட்டம் தான். சிற்றெரும்பு போல எறும்பு ஊற ஊற அம்மியும் தேயுங்கிறான். அலை கடல் கரும்பாறை கரைப்பது வலிமையால் இல்ல, விடாமுயற்சியால். பலமுறை என்ன சொல்லிட்டேன், விடாது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான். அப்ப என்ன பண்ணணும்? இப்ப நீங்க என் தம்பி காசிராமனை பேச்சோன்னே எனக்கு பேச வராதுன்னே அச்சமா இருக்குன்றான். இப்ப இங்க பேசின எல்லாரும் பிறவியிலேயே இப்படி மேடையில் ஏறி பேசிட்டு பிறக்கும் போதே மைக்க பிடிச்சுக்கிட்டு பேரன்புண்ட பெரியவர்களை தாய்மார்களை அப்படி யாரும் பேசல. பேசி பேசி திறமம், கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், பேசி பேசிதான். அது மாதிரி என்ன பண்ணணும், பேசிக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப திரும்ப திரும்ப செய்யணும். ஒண்ணு இல்ல, இங்க இருக்கிறவங்க எளிதா அண்ணன் சொல்றேன், ஒரு வேலை நீங்க எங்க வாக்கு செலுத்துனீங்க அந்த வாக்ககத்தில் 10 பேர் உங்களுக்கு இருக்கணும். அது கிளை, அவ்வளவுதான். உங்க கட்சிக்கு நீங்க செய்ய வேண்டிய பணி முடிஞ்சிருச்சு. நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க அந்த தாய் கிராமத்தில் உங்களுக்கு எத்தனை வாக்ககம் இருக்கு, 20 பேரை சேர்த்துருங்க, அவ்வளவுதான். நீங்க உங்க கட்சி பணி. காலரை எடுத்து விட்டு மண்டல செயலாளர், மாவட்ட கேள்விகள், ஆனா எத்தனை வாக்ககம், எத்தனை கிளைன்னு போட்டிருக்கீங்க, போட்டுட்டு பேசுங்கண்ணே. நான் 2 போட்டிருக்கேன், இந்த பாருங்கண்ணே போட்டிருக்கேன் பாருங்கண்ணே. இப்ப யாரு மண்டலம்? ஒருத்தன் இன்னொருத்தனை கூட சேர்க்கலைன்னா எதுக்கு பொறுப்பு? அதனால இப்ப நம்ம பிரிக்கிறதுங்கிறது, அண்ணன் முதல்ல கட்சி தொடங்கின பிறகு 2 தொகுதியை ஒரு மாவட்டம் அறிவிச்சேன். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைகள் நிர்வாக வசதிக்குன்னு. அதான் அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அறிவிச்சாங்க. இப்ப திமுகவும் அதை பின்பற்றுது. அப்ப நமக்கு முடியல. அப்ப இப்ப என்ன பண்றோம், ஒரு தொகுதியை ஒரு மாவட்டமா அறிவிச்சேன், அப்பவும் முடியல. அப்ப என்ன பண்றோம், ஒரு தொகுதியை உடைக்கிறோம். இப்ப என் தம்பி திருமுருகன் என்ன சொன்னேன், 300 வாக்ககத்துக்கு மேல இருக்கு. அப்ப அவ்வளவு குறுகிய காலம் 10 மாதம் தான் இருக்குதுல கொண்டு போறது கடினம். அப்ப என்ன பண்ணுவான், 50 தொகுதி, ஒரு 50 வாக்ககம் ஒரு தொகுதி, 50 வாக்கு ஒரு 6 பிரிச்சுக்கிறோம். இது 300. சோழிங்கநல்லூர் அந்த மாதாவரம்லாம் 646, 630, எவ்வளவு வாக்காக இருக்கு பாருங்க. நம்ம நிர்வாக வசதிக்கு நம்ம பிரிச்சுக்கிறோம். 100 கிலோவை ஒரு ஆள் தூக்க போறியா, 5 கிலோவா பிரிச்சு
ஆளு கொஞ்சமா கையில பிடிச்சிட்டு தோல்ல பிடிச்சிக்கிட்டு நல்ல வசதியா எளிய சுமையை தூக்கிட்டு போறோமா, இவ்வளவுதான். அவரவர் வாழ்விடத்தை நாம் தமிழர் கட்சியின் கோட்டையா மாத்திருங்க. இவ்வளவுதான் நீங்க கட்சிக்கு செய்ய வேண்டியது. நீங்க இங்க ஒரத்த நாட்டில இருந்து பட்டுக்கோட்டை சரியில்லை, பட்டுக்கோட்டையில இருந்து பேராவூர்னில பிரச்சனை, அதெல்லாம் ஓம் பிரச்சனை இல்ல, அது ஏன் பிரச்சனை. இப்ப நீங்க ஒரு தொகுதியில இப்ப ஐயா கிருஷ்ணகுமார் பாபநாசத்துல போட்டிடுவாங்களா, பாபநாசம் ஐயாவுடைய தொகுதி. ஐயா இடத்துங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு அருமையா வேலை செய்யறாங்கயா, களப்பணி இப்படி போயிட்டு இருக்கீங்க. இவர் கொஞ்சம் குறுக்கு சால் ஓட்டுறாருங்கயா, இவர் சொதப்புறாருங்க. ரிப்போர்ட் எனக்கு அனுப்பிட வேண்டியதான். நான் காஞ்ச மட்டையோ பச்சை மட்டையோ ஒரு மட்டையோட இருக்கேன். இங்க வா, நீ என்ன உன் வேலை, என்ன வேலை? நம்ம கட்சியும் நான் வளர்க்கணும், புதுசு புதுசா தொடங்குற கட்சியும் நான் தான் வளர்க்கணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு இங்கிருந்து கொஞ்சம் ஆளுகளை அனுப்பணும். அனுப்பி அங்க போய் சேர சொன்னாதான் சரியா வரும். தம்பி, யாரையும் சுய வெறுப்பு கிடையாது தம்பி. நான் சொன்னதுதான் தங்கச்சி காளியம்மா பதிவு பண்ணிச்சு. வேண்டியவன் வேண்டாதவங்க கிடையாது, வேலை செய்யறவன் வேலை செய்யாதவன் தான். திரும்ப திரும்ப அண்ணன் சொல்றேன், எனக்கு ரத்த உறவு என்பதே கிடையாது, லட்சிய உறவு மட்டும்தான். எனக்கு குடும்ப உறவு கிடையாது, கொள்கை உறவு மட்டும்தான். இங்க கூடியிருக்க எல்லாரையும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்தக்காரன் தான். அதை நல்லா கவனிச்சு வச்சுக்கணும். போட்டு குழப்பிக்காத. கட்சி வேணும், லட்சியம் வேணும்னா உறுதியா நிப்பான். இந்த சுபாஷ் எல்லாம் இருக்கான், என் தம்பி இந்த இங்க இருக்கான் பாரு. அவன்லாம் ரெண்டு காணொலி போட்டான். அவனை பாராட்டாத ஆள் கிடையாது. தனித்த திறமை வெளிப்படுது, அவ்வளவுதானே. காளியம்மாவை உலகம் பூரா பாராட்டுறாங்கன்னு சும்மா பாராட்டல, ஒரு தனித்த ஆற்றல் இருக்கு, வெளிப்படுது. தன் இனத்திற்கான அரசியலை எடுத்து வைக்கிற திறன், அதை வளர்த்துக்கிட்டு போட்டு வேகமா கொண்டு போகணும். இது எல்லாருக்கும் கையளிக்கப்பட்ட கடமை. இது வரலாற்று பெரும்பணி என்பதை உணர்ந்து செய்யணும். நீ ஒரு ஆளு இன்னும் ஒரு ஆளா மாற முடியாதா? இந்த அரங்கில 200 பேர் இருக்கீங்கன்னா 200 400 பேரை நாளைக்கு மாற முடியாதா? உன்னோட படித்தவன், உன்னோட பணி செய்பவன், உன் உடன் பிறந்தவன், உன் தெருவிலே வாழ்கிறவன், எழுத்த வீடு பக்கத்து வீடு, பொண்ணு கொடுத்தவன் பொண்ணு எடுத்தவன், இவனை நமக்காக ஆக்க முடியாதா? வீட்டை வெல்ல முடியாத நீ நாட்டை எப்படி வெல்லுவாய்? தெருவை வெல்ல முடியாத நீ தேசத்தை எப்படி வெல்லுவாய்? ரோட்ல கூட்ட அப்புறம் போடு, வீட்டுல போடு. மதிப்புமிக்க தந்தை அவர்களே, நாங்க எதற்காக சொல்றோம், நீங்க போன தடவை திமுக போட்டீங்க, அப்போ கைச்சனத்துக்கு போட்டீங்க, பிஜேபிக்கு போட்டீங்க. அதனால நீங்க என்ன பண்ணீங்க, போட்டீங்களை நடு ரோட்ல தூக்கி போட்டீங்க. பேசு. தொடக்கத்துல பைத்தியக்காரன்னு சொல்லுவான், என்னையும் அப்படித்தான் சொன்னான், இங்க இருக்க எல்லாரையும் அப்படித்தான் சொன்னான். இவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னா, இப்ப நம்ம மட்டும்தான் ஒரு ஆளா தெரியுறோம். ஏன்னா அவனுக்கு இப்ப என்ன தெரியுமில்ல, அவன் கட்சியை வளர்க்கிறது பிரச்சனை இல்ல, நம்ம கட்சியை ஒழிக்கிறதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். எளிய கோட்பாடு, உன் எதிரி தோற்க வேண்டும் என்று நீ போராடாத, நீ வெல்ல வேண்டும் என்று போராடு. திராவிடம் ஒழிக சொல்லாத, தமிழ் வாழ்க அத முழக்கமா வை. உன் வார்த்தையில் எதுக்கடா அதெல்லாம் தெண்டமா உச்சரிக்கிற? இன்னி ஒழிகளாம் கோட்பாடு. தமிழ் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, தமிழ் வெல்க வளர்க, அதான் நம்ம கோட்பாடு. உயரமா இருக்கிறவன குள்ளமாகணும்னு நீ ஏன் வேண்டிக்கிற? நீ உயரமாகணும், அவ்வளவுதான். நீ உன்னுடைய திறனை வீணாக்காத. அவன் எழுதுவான், அவனுக்கு மனநோய், உன்னை விமர்சி எழுதிக்கிட்டு இருப்பான். எதுக்கிட்ட அழுகிறான்? 15 ஆண்டு தொடர்ச்சி ஆட்சியில் இருந்தியாடா, 20 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த நாட்டை நாசமாக்குனியா, கொள்ளையடிச்சியா, கொலை செஞ்சியா, என்ன பண்ண? முறையற்ற நிர்வாகம் பண்ணியா, ஊழல் லஞ்சத்துல ஊறி கொளுத்தியா? இல்லையே. அப்ப திட்டான். காழ்ப்புணர்ச்சி, பொறாம, இயலாம புலம்பிக்கிட்டு இருக்கட்டும், நீ வேலையை பாரு. நீ என்ன செய்யற? உன்னை விமர்சிப்பவனுக்கும் சேர்த்து போராடி கொண்டிருக்கிறாய். அந்த திமிர் உனக்கு இருக்கணும். செய்வரா சொல்றான்ல, எனக்கு துரோகத்தை செய்து விட்டான், என்ன செய்யலாம்? ஒரு புன்முறுவலை சிந்தி விட்டு செல்றா, அப்படி சிரிச்சுட்டு போடாங்கிறான். அதுதான் நீ பின்பற்றணும்.